பாட நேரத்திற்கு வரவேற்கிறோம். இன்று கட்டா தேசத்திலிருந்து ஒரு சகோதரி அதிகாலை 3 மணிக்கு எங்களோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்காக நாங்கள் ஆண்டவருக்கும் அந்த சகோதரிக்கும் எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் காரியம். காலையில் 3 மணிக்கு எழும்பி வேதத்தை கேட்க வேண்டுமே என்ற ஆவலோடு அந்த சகோதரி எங்களோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வாரம் என்னுடைய இலங்கை ஊழியங்களை குறித்த சில படங்களை உங்களுக்கு ஆரம்பத்தில் காண்பிப்பேன். அதை மனதில் வைத்துக் கொள்ளவும். மாத்திரமல்ல, நீங்கள் இந்த வேத பாட நேரத்தில் ஒரு பாடலை பாட விருப்பப்பட்டால் நீங்கள் எனக்கோ கிருஷாந்தன் சகோதரனுக்கோ ஒரு செய்தியை அனுப்பினால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு விசேஷித்த பாட்டு திறமை எதுவும் அவசியம் இல்லை. உள்ளத்திலிருந்து பாடக்கூடிய கிருபை இருந்தால் அதுதான் முக்கிய காரணம், நிபந்தனை. நீங்கள் பாடலாம், எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க முடியும். நாங்கள் சங்கீதம் 103 அதிகாரத்தை வசனம் வசனமாக வார்த்தை வார்த்தையாக கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்று நாங்கள் 5ஆம் பகுதியை பார்க்க போகிறோம். 5ஆம் பகுதி இப்பொழுது உங்களுடைய திரையில் நாங்கள் பார்க்க போகும் பாடம் காண்பிக்கப்படும். ஆண்டவர் எங்களுக்காக செய்திருக்கும் நன்மைகளை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதை எப்பொழுதும் நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சங்கீதக்காரன் எங்களுக்கு சவால் கொடுக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு செய்திருக்கும் நன்மைகள் என்ன, உபகாரங்கள் என்ன? இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த காரியங்கள் ஆவன்னா எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். அதை குறித்து நாங்கள் மிகவும் விபரமாக பாவ உபதேசம், மன்னிப்பின் உபதேசம் என்று ஆழமாக நாங்கள் அதை படித்தோம். ஆவன்னா எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். ஆரோக்கிய உபதேசத்தின் கீழ் அதை குறித்தும் நாங்கள் ஆழமாக பார்த்தோம். அவர் உன் உயிரை மரண குழியிலிருந்து மீட்கிறார். நாங்கள் குழி உபதேசம் என்று 10 காரியங்களை கற்றுக்கொண்டோம் அந்த ஒரு வசனத்தை வைத்து. ஈயன்னா என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். நாங்கள் அபிஷேகிக்கப்பட்ட மக்கள் உண்மை என்றால் அதை பார்க்கிலும் நாங்கள் முடிசூட்டப்பட்ட மக்கள். முடிசூட்டப்பட்ட மக்கள் தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். அந்த ஆதிக்கத்தின் கீழ் நாங்கள் எங்கள் தினசரி ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது அடுத்த ஸ்லைடில் இன்னும் சில உபகாரங்களை பார்க்க போகிறோம். ஊனா நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். திருப்தியாக்கும் உபதேசம், இதை குறித்து நாங்கள் 10 வசனங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இது ஒரு மிக அழகான படம். ஒரு தாய் பறவை தன் குஞ்சிக்கு கொடுக்கும் உணவு, அதன் மூலமாக அந்த குஞ்சு ஆரோக்கியத்தை பெறுகிறது, பிளனை பெறுகிறது, வளர்ச்சி அடைய போகிறது. நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார், தீமையினால் அல்ல, நன்மையினால். இப்ப அடுத்த ஸ்லைடில் ஆண்டவர் எங்களை எப்படி திருப்தியாக்குகிறார் என்று கவனித்துக் கொண்டு வருகிறோம். சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அந்த ஜெபம் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் பூர்த்தியாகிறது. அதிகாலையில் தேவ கிருபையினால் நாங்கள் திருப்தி அடைகிறோம். சங்கீதம் 63:5 நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் ஆத்துமா திருப்தியாகும். நாங்கள் எல்லாரும் விசேஷித்த உணவுகளை சாப்பிட விருப்பப்படுகிறோம்.
அதன் மூலமாக எங்கள் சரீரத்துக்கு பலன் வருகிறது. அதே போல் சங்கீதக்காரன் கூறுகிறான், என்னுடைய ஆத்துமாவை ஆண்டவர் ஆவிக்குரிய உணவினால், தலை சிறந்த உணவினால் திருப்தியாக்குகிறார். என் ஆத்துமா திருப்தி அடைந்தால் அது எப்படி வெளிப்படும்? என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என்னுடைய ஆத்துமா திருப்தி அடைந்தால் அது எப்படி தென்படும்? நான் என் வாயை திறந்து என் ஆண்டவரை சந்தோஷத்தோடு துதிக்க ஆரம்பிப்பேன். சங்கீதம் 65:4, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்ந்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். இன்றைய மொழியில் அதை நாங்கள் மொழிபெயர்த்தால், தேவ சபையினால் நாங்கள் திருப்தி அடைகிறோம். தேவ சபையினால். அதன் அர்த்தம் என்ன? நாங்கள் தேவ சபையில், பரிசுத்த ஆலயத்தில் தேவ சமூகத்தை காண்கிறோம், தேவ சமூகத்தை உணர்கிறோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கின்றது. மாத்திரமல்ல, நாங்கள் தேவனுடைய குரலை கேட்கிறோம். தேவாலயத்தில், திருச்சபையில் தேவனுடைய குரலை கேட்கிறோம். தேவ வசனம் எங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லப்படுகிறது. தேவ குரலை கேட்கிறோம். மூன்றாவதாக தேவ ஜனம். தேவாலயத்தில், சபையில் தேவ ஜனத்தை நாங்கள் சந்தித்து ஐக்கியம் வைத்து அதன் மூலமாக நாங்கள் திருப்தி அடைகிறோம். அதனால்தான் அருமையானவர்களே, பிசாசு எப்பொழுதும் முயற்சி எடுப்பான், எங்களை தேவாலயத்துக்கும் சபைக்கும் போகாமல் தடை செய்வதற்கு எவ்வளவோ முயற்சிகளை எடுப்பான். பிசாசுக்கு நன்றாக விளங்கும் தேவ சபையின் முக்கியத்துவம், தேவ சபையின் அருமை. அதை எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனையாக அவன் கொண்டு வருவான். இந்த 3 காரியங்களையும் மறக்க வேண்டாம். நாங்கள் சபைக்கு போவதற்கான 3 முக்கிய காரணங்கள் என்ன? தேவ சமூகத்தை நாங்கள் உணர வேண்டும், தேவ குரலை கேட்க வேண்டும், தேவ ஜனத்தோடு நாங்கள் ஐக்கியம் வைக்க வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் திருப்தியாவோம் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 107:9 அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்கள். அதுவும் நாங்கள் தேவ சபையில் அனுபவிக்கும் காரியம். அவருடைய அதிசயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவ கிருபையை நாங்கள் ருசித்து பார்க்க போகிறோம். அங்கே நாங்கள் தேவனை துதிக்க போகிறோம். மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் நாங்கள் பசிதாகம் உள்ளவர்களாக இருந்தால், நீதி என்று சொன்னால் நல்ல காரியங்கள், தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்கள், இவற்றின் மேல் நாங்கள் பசிதாகம் உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் எங்களை திருப்தி அடைய செய்வார். மத்தேயு 14 நாங்கள் வாசிக்கின்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு மேலான எண்ணிக்கையுள்ள ஜனத்திற்கு உணவு கொடுக்கும் பொழுது எல்லாரும் சாப்பிட்டு, ஒரு முறை அல்ல, 2 முறை 3 முறை சாப்பிட்டு எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும் சரீர ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், உறவு ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். இவற்றின் மூலமாக இவற்றை நாங்கள் ருசித்து பார்த்து திருப்தி அடைகிறோம். சங்கீதம் 22 சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் என்று சொன்னால் தாழ்மை உள்ளவர்கள்,
தாழ்மையுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். தேவன் கொடுக்கும் காரியங்களை அவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 91 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நாங்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாங்கள் வாழும் அந்த நாட்களில் திருப்தியுள்ள மக்களாக வாழ்கிறோமா? அதுதான் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. நாங்கள் வாழும் அந்த நாட்களில் சந்தோஷத்தோடு திருப்தியோடு தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி நாங்கள் வாழ்கிறோமா? ஆண்டவர் எங்களை திருப்தியாக்குகிறார். எவ்வளவு நாட்கள் எங்களுக்கு இந்த பூமியில் அவர் கொடுத்தாலும் அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் செயல்பட்டால் அவர் எங்களை திருப்தியாக்குகிறார். இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 145 நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். திருப்தியாக்கும் உபதேசத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவர் தான் ஒவ்வொரு நாளும் தம்முடைய இரக்கமுள்ள கைகளை திறந்து எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மீன்களுக்கும் உணவை கொடுத்து ஆண்டவர் அவர்களை திருப்தி அடைய செய்கிறார். சங்கீதம் 17:15 ஒரு மிக முக்கியமான வசனம். சங்கீதம் 17:15 நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். இந்த வசனத்தை வேத நிபுணர்கள் எதற்கு ஒப்பிட்டு விளக்கி கூறுகிறார்கள்? மரணத்திற்கு. நீதியில் தேவனுடைய முகத்தை தரிசிப்பேன். தேவனுடைய முகத்தை தரிசிப்பது எப்பொழுதும் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆவலாக இருந்து வருகிறது. அது உங்களுடைய ஆவலாகவும் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது என்னுடைய ஆவலாகவும் இருக்க வேண்டும். தேவ முகத்தை நான் தரிசிக்க வேண்டும். பாவியாகிய நான் தேவ முகத்தை தரிசிக்க முடியாது, சுட்டெரிக்கப்படுவேன். ஆனால் நீதியில் தேவனுடைய நீதியினால் நான் மூடப்பட்டிருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் செய்த அந்த பாவ நிவாரண பலி, தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் மரித்தார், அந்த நீதியினால் நான் மூடப்பட்டிருந்தால் அப்பொழுது நான் தேவ முகத்தை தரிசிக்க முடியும். நான் விழிக்கும் பொழுது என்று சொன்னால் ஒரு நொடியில் நாங்கள் மரணம் அடைகிறோம், இறுதி மூச்சு என்று சொல்கிறோம். அடுத்த வினாடி அவரை நாங்கள் தரிசிப்பது மாத்திரமல்ல, அவருடைய சாயலால் திருப்தியாவோம். தேவ சாயலில் நாங்கள் மறுரூபமாக்கப்படுவோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புத்தம் புதிய சரீரத்தை கொடுக்க போகிறார். நாங்கள் தேவ சாயலில் காணப்பட போகிறோம். அது எங்களுக்கு பரிபூர்ண திருப்தியை கொடுக்கும். இது ஒரு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் வசனம். சங்கீதம் 17:15. உங்கள் வேதத்தில் சிவப்பு நிற பேனாவினால் இதை நீங்கள் கோடிட்டு வைத்திருக்க வேண்டும். தேவ முகத்தை நான் எப்பொழுது தரிசிப்பேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய நீதியினால் மூடப்பட்டிருக்கும் பொழுது. நான் மரிக்கும் ஒரு வினாடியில், அடுத்த வினாடியில் கண்களை திறந்தால் பரலோகத்தில் தேவ சாயலால் திருப்தி அடைவோம். எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்! பூமியில் எங்களுக்கு இருக்கும் சரீரம் பாவம் நிறைந்த சரீரம். பரலோகத்தில் நாங்கள் அவரை தரிசிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு புத்தம் புதிய சரீரம், பரிசுத்த சரீரம், உயிர்த்தெழுதலின் சரீரம், மகிமையின் சரீரம் என்றெல்லாம் வேதத்தில் அது விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த சாயலில், தேவ சாயலில் நாங்கள் மாற்றமடையும் பொழுது எங்களுக்கு ஒரு முழு திருப்தி வரும். அதுவரைக்கும் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 104 நாங்கள் வாசிக்கின்றோம்,
உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. ஆண்டவர் பூமியை திருப்தியாக்குகிறார். எப்படி? அவருடைய கிரியைகளின் மூலமாக. சரியான நேரத்தில் மழையை அனுப்புகிறார், சூரிய வெளிச்சத்தை அனுப்புகிறார். அதன் மூலமாக தாவரங்கள் வளருகிறது, தாவரங்கள் கனி கொடுக்கிறது, அது எங்களுக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது. பூமி திருப்தியாகிறது ஆண்டவருடைய செயல்களினால். இது திருப்தியின் உபதேசம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். ஊவண்ணா சங்கீதம் 103:5 இப்பொழுது ஒரு புதிய நன்மை. கழுகுக்கு சமனாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. வயது போன்ற என்னை போன்றவர்களுக்கு இது எவ்வளவு ஒரு அருமையான வசனம். வயது போக போக எங்களுடைய சரீர பலன் குறைவடைகிறது. நாங்கள் மிகவும் எளிதில் களைப்படைகிறோம். நாங்கள் முன்பு செய்த காரியங்களை பெரிதளவில் செய்ய முடியாமல் நாங்கள் மிகவும் கவலைப்படுகிறோம். ஆனால் தாவீது கூறுகிறார், கழுகுக்கு சமனாய் எங்கள் முதிர் வயதை கூட ஆண்டவர் வாழ வயது போல மாற்றி அமைக்க காத்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு இடம் கொடுத்தார். இது ஒரு மிக அருமையான படம். ஒரு கழுகு வானத்தில் மிக உயர்வான இடத்தில் சுதந்திரமாக பறந்து கொண்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். எந்தவித முயற்சியும் இல்லாமல் மிக சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கின்றது. பெலனோடு பறந்து கொண்டிருக்கிறது. எதற்கும் பயப்படாமல், எந்த புயல் வந்தாலும் பயப்படாமல் அது பறந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பிளத்தை ஆண்டவர் எந்த வயதா இருந்தாலும் அதை எங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். ஆண்டவர் வேற எந்த பறவையையும் பாவித்திருக்கலாம். இதை விளக்குவதற்கு சங்கீதக்காரன் கழுகை பாவிக்கிறார். ஏனென்றால் கழுகு தான் எல்லாவித பறவைகளையும் எடுத்து பார்த்தால் இதுதான் கிங் என்று சொல்லலாம், ராஜ பறவை என்று சொல்லலாம். அந்த பறவைக்கு நாங்கள் ஒப்பிடப்படுகிறோம். எங்களுடைய சரீர பலன் புதிதாக்கப்படுகிறது. நாங்கள் திரும்ப வாழ வயது போல செயல்பட முடியும். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா 40:31 எங்கள் கவனத்திற்கு வர வேண்டும். உங்களுக்கு நன்றாக தெரிந்த வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து, அந்த புது பெலன் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள், கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிளவீனத்தில் எங்களுக்கு புது பெலன் கொடுக்கப்படும். கழுகுக்கு இருக்கின்ற பெலனை போன்ற புது பெலன் எங்களுக்கு கொடுக்கப்படும். தரை மட்டமாக்கப்படும் பொழுது உயர பறக்கும் கிருபை கொடுக்கப்படும். 3 செயல்வினைகளை நீங்கள் அவதானிக்க வேண்டும். எழும்புவார்கள், இளைப்படைய மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். நாங்கள் தரை மட்டமாக்கப்படும் பொழுது இன்னும் ஒரு படி கூட முன்னோக்கி எடுத்து வைக்க முடியாத நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவருக்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண்டவர் புது பெலனை கொடுத்து நாங்கள் செட்டைகளை அடித்து கொண்டு உயர பறக்கும் கிருபை எங்களுக்கு கொடுக்கப்படும். மாத்திரமல்ல, நாங்கள் ஓடும் பொழுது களைப்படைய மாட்டோம், ஓடிக்கொண்டே இருக்கலாம். எலியா அதற்கு ஒரு நல்ல உதாரணம்.
அவர் எவ்வளவோ வேகமாக எவ்வளவோ நாட்களாக ஓடினார் களைப்படையாமல். நடக்கும்போது சோர்ந்து போகாமல் இருப்பது. நடக்கும் பொழுது சோர்வு வராது. மாத்திரமல்ல, ஒரு கழுகுக்கு இன்னும் ஒரு விசேஷித்த திறமை இருக்கின்றது, நன்றாக பார்க்கக்கூடிய திறமை. பார்வை மந்தமாக்கப்படும் பொழுது கூர்மையாக பார்க்கக்கூடிய திறன் கொடுக்கப்படுதல். அப்ப உண்மையா சொல்ல போனால் 4 ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நன்மையை நாங்கள் சிந்தித்து பார்த்தால், கர்த்தருக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? எங்களுக்கு புது பலனை கொடுத்து, நாங்கள் இந்த கழுகை போல் தரைமட்டமாக்கப்படும் பொழுது உயர எழும்பக்கூடிய கிருபையை கொடுக்கிறார். நாங்கள் ஓடும் போது களைப்படைய மாட்டோம், நடக்கும் பொழுது நாங்கள் சோர்வடைய மாட்டோம். எங்கள் கண்கள் திறமையாக இயங்கி கூர்மையாக பார்க்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய கண் பார்வையை கூட கொடுப்பார் என்று இந்த ஒரு வசனத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு வேதத்தில் உதாரணங்கள் இருக்கா? 2 உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விருப்பப்படுகிறேன். அடுத்த ஸ்லைடை பார்த்தால் 2 உதாரணங்கள். அடுத்த ஸ்லைட். உபாகமம் 34:7 மோசே மரிக்கிற போது அவனுடைய வயது 120. நாங்கள் எவரும் 120 வயது வரைக்கும் உயிர் வாழ மாட்டோம். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. எவ்வளவு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு ஏசாயா 40:31 விளக்குவதற்கு. மோசே 120 வயதில் கூட அவனுக்கு கூர்மையான கண் பார்வை இருந்தது, அவனுடைய சரீர பெலன் குறைவடையவில்லை. இந்த வசனத்தை வைத்து, இந்த 2 வசனங்களை வைத்து, ஏசாயா 40:31, உபாகமம் 34:7, நான் இந்த முதிர் வயதில் ஆண்டவரிடம் கேட்கும் 2 காரியங்கள் இதுதான். ஆண்டவரே, எனக்கு நன்றாக பார்க்கக்கூடிய கிருபையை தாரும், நன்றாக நடக்கக்கூடிய செயல்படக்கூடிய பிலத்தை தாரும். அந்த 2ம் எனக்கு போதும். நான் பணத்தை கேட்க இல்லை, நான் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை நான் கேட்க இல்லை. இந்த 2 காரியங்கள். நான் மரிக்கும் நாள் வரைக்கும் ஆண்டவரே, தயவு செய்து உம்முடைய அடியேனுக்கு நன்றாக பார்க்கக்கூடிய கண் பார்வையை தாரும். இப்போ எவ்வளவு ஆச்சரியம், நான் கண்ணாடி கூட பாவிக்காமல் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு கிருபை, விசேஷித்த கிருபை. நன்றாக பார்க்கக்கூடிய கண் பார்வை மாத்திரமல்ல, புது பெலன். 120 வயதில் கூட ஒரு வாலிபனை போல் செயல்படக்கூடிய கிருபைகள். இன்னும் ஒரு உதாரணம், காலேப். யோசுவா 14 அதிகாரம் 10, 11 வசனங்களை பார்த்தால் இன்னும் ஒரு உதாரணம் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. காலேப் கூறுகிறார் யோசுவாவுக்கு, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். அவனுடைய பிறந்த நாள். யாருக்கு? காலேப். என்ன வயது? 85 வயது. அவர் தளபதி யோசுவாவிடம் போய் சொல்லும் காரியம், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கின்றது. நான் என்னுடைய வாலிப வயதில் மோசேயினால் அனுப்பப்பட்டேன். இப்பொழுது எனக்கு 85 வயது, கிட்டத்தட்ட 45 வருடங்கள் செலவழிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் என்னுடைய பெலன் குறையவில்லை. இப்ப பாருங்கள், யுத்தத்துக்கு போகும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கின்றது. நான் யுத்தத்தில் ஈடுபட்ட ஒருவன். எப்பொழுதும் எதிரியோடு சண்டை போட்டு எதிரியை தோற்கடித்து அந்த நிலத்தை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு அதை எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டோம். அந்த பெலன் யுத்த
களத்தில் போய் யுத்தம் செய்து எதிரியோடு போராடி எதிரியை வென்று அந்த பலன் இன்று கூட எனக்கு இருக்கின்றது 85ஆம் வயதில். 85. அடுத்த ஸ்லைடை பாருங்கள். அடுத்த ஸ்லைடில் கர்த்தருடைய செயல்களை பார்க்க போகிறோம். காலேப் என்ன கேட்டார் தெரியுமா? ஒரு மலை இருந்தது, மவுண்டன். அந்த மலையில் வசித்தவர்கள் அரக்கர்கள், ஜயன்ஸ். அந்த அரக்கரை போய் தோற்கடித்து அந்த மலையை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வது. இந்த மலையின் பேர் தான் ஹெப்ரோன். அது காலேபினால் செய்யப்பட்டது 85ஆம் வயதில். எனக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கும் முதிர் வயது சகோதர சகோதரிகள், நீங்கள் அதறியப்படக்கூடாது. ஆண்டவர் எப்படி மோசேக்கு இறங்கினாரோ, காலேபுக்கு இறங்கினாரோ, யோவானுக்கு இறங்கினாரோ, வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதுவதற்கு 90ஆம் வயதில் 90ஆம் வயதில் ஆண்டவரிடம் நாங்கள் தெளிவான கூர்மையான கண் பார்வையை கேட்கலாம். ஒரு பலனுள்ள சரீரத்தோடு இயங்கக்கூடிய கிருபையை நாங்கள் ஆண்டவரிடம் கேட்கலாம். அதைத்தான் நான் ஆண்டவரிடம் எனக்காக கேட்கிறேன். நீங்கள் எனக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த 2 காரியங்களை மனதில் வைத்து நீங்கள் எனக்காக ஜெபிக்க முடியும். சங்கீதம் 103 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் தாவீது என்ன செய்தார்? ஆண்டவர் காண்பித்த நன்மைகள், உபகாரங்களை பட்டியல் போட்டு மிக தெளிவாக எடுத்து கூறினார். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட 4 ஞாயிற்றுக்கிழமைகளாக மிகவும் ஆழமாக விளக்கத்தோடு கற்றுக்கொண்டு வந்தோம். ஆங்கிலத்தில் நாங்கள் ஒரு பாட்டை பாடுவோம். Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings and it will surprise you what the Lord has done. நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்தால் நாங்கள் மிகவும் ஆச்சரியம் அடைவோம். ஆண்டவர் எங்களுக்காக செய்திருக்கும் நன்மைகளை, உபகாரங்களை நாங்கள் அறியும் பொழுது. உங்களுக்கு நான் கொடுக்கும் ஒரு சின்ன சவால், ஒரு பேப்பரை எடுத்து அதில் எழுதுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள், ஆண்டவர் உங்களுக்கு செய்த உபகாரங்கள். நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். ஒரு பட்டியலை போட ஆரம்பித்தால் எழுதுவதை நிப்பாட்ட முடியாது. நீங்கள் எழுதி கொண்டே இருப்பீங்க. அவ்வளவாக ஆண்டவர் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி என்றால் நாங்கள் எப்படி முறுமுறுக்க முடியும்? ஆனால் நாங்கள் அதைத்தானே செய்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். இது என்ன வாழ்க்கை இது என்று சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம். அந்த சோதனைக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. பிசாசு எங்களை அந்த சோதனைக்குள் கொண்டு வருவான். ஆனால் அதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இப்படி ஒரு பட்டியலை போட்டு நாங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இப்பொழுது 6ஆம் வசனத்தில் இருந்து அதே தொனியில் சங்கீதக்காரன் கர்த்தருடைய செயல்களை பட்டியல் போட போகிறார். கர்த்தருடைய செயல்கள். 6ஆம் வசனத்தை பாருங்கள். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தை, இதற்கு நாங்கள் வித்தியாசமான வார்த்தைகளை கொடுக்க முடியும். நசுக்கப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், அடிமைப்படுத்தப்பட்டவர்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் பொருத்தமான வார்த்தைகள். யூத மக்கள் 3 சாம்ராஜ்யங்களினால் ஒடுக்கப்பட்டார்கள். எகிப்தியர், பபிலோனியர், ரோமர். இந்த 3 ராஜ்யங்களின் கீழும் அவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். அதனால் சங்கீதக்காரன் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை பாவிக்கும் பொழுது யூதர்களுக்கு இது நன்றாக விளங்கும். நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள். இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால் இதே எண்ணம் உங்களுக்கும் வரலாம்.
நான் ஒடுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், சிறுமைப்பட்டவன், அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை வருமா, எனக்கு நீதி கிடைக்குமா என்றெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்கலாம். சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். சங்கீதம் 9:9 இவ்வண்ணமாக வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். எவ்வளவு அருமையான வசனம்! தன்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து சங்கீதக்காரன் கொடுக்கும் சாட்சி. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில். அப்படிப்பட்ட காலங்கள் எங்கள் எல்லாருக்கும் வரும். நெருக்கப்படுகிற காலங்கள், 4 திசைகளில் இருந்தும் நெருக்கப்படுவது, நொறுக்கப்படுவது. அப்படிப்பட்ட காலங்கள் வரும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு தஞ்சமானவர். அதை நாங்கள் அனுபவிக்கலாம், அனுபவிக்க முடியும். அடுத்த ஸ்லைட். சங்கீதம் 10:18 எனக்கு மிகவும் பிரியமான 2 வார்த்தைகள் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தயவு செய்து உங்களுடைய சிவப்பு நிற பேனாவை கையில் எடுத்து இந்த 2 வார்த்தைகளையும் கோடிட்டு ஒரு ஹைலைட்டரை எடுத்து அதை நீங்கள் அதற்கு ஒரு நிறத்தை போடுங்கள். என்ன 2 வார்த்தைகள் தெரியுமா? முதலாவதாக வர்ற 2 வார்த்தைகள், மண்ணான மனுஷனே. இதை வைத்தே ஒரு பெரிய பிரசங்கத்தை உருவாக்க முடியும். மண்ணான மனுஷனே, அதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஏன்? அது எங்களுக்கு ஒரு தாழ்மையை கொண்டு வரும். நான் நிலத்தை பார்க்கும் பொழுது தூசியை காண்கிறேன். தூசியில் மண்புழுக்கள் எல்லாம் இருக்கு. தூசியில் இருந்து படைக்கப்பட்டவன் நான். ஒரு நாள் நான் தூசிக்கு என்னுடைய சரீரம் திரும்பவும் ஒப்பு கொடுக்கப்படும். என்னுடைய சரீரம் மரணமடைந்து அழுகி அது தூசியாக மாற்றமடையும். அது எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மையை உருவாக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஆடம்பரமாக எங்களை கருதலாம். எங்களுக்கு ஆண்டவர் கௌரவத்தை கொடுத்திருக்கிறார். தேவ சாயலில் படைக்கப்பட்டோம். ஆனா 2க்கும் இடையில ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டும். 2க்கும் இடையில ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டும். ஒரு பக்கத்தில் தேவ சாயலில் படைக்கப்பட்டோம். அதனால் தேவன் எங்களுக்கு கௌரவத்தை கொடுத்திருக்கிறார், கனத்தை கொடுத்திருக்கிறார், மகிமையை கொடுத்திருக்கிறார். மற்ற பக்கத்தில் தூசியில் இருந்து படைக்கப்பட்டோம். அதனால் நீங்கள் உங்களை விவரிக்கும் பொழுது, நான் என்னை விவரிக்கும் பொழுது எப்படி விவரிக்க வேண்டும்? மண்ணான மனுஷன். நாங்கள் பொதுவாக யாரையாவது அறிமுகப்படுத்தி கொடுக்கும் பொழுது என்ன சொல்றது? கணம் பொருந்திய என்று வார்த்தைகளை அள்ளி கொற்றோம். கணம் பொருந்திய. நான் சொல்லுவேன், ஐயா நிப்பாட்டுங்க, அதெல்லாம் பொருத்தமான வார்த்தைகள் அல்ல. மண்ணான மனுஷன். நீங்கள் என்னை யாரிடமாவதும் அறிமுகப்படுத்தி கொடுக்க உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்தால் தயவு செய்து என்னை அந்த விதத்தில் அறிமுகப்படுத்தி கொடுங்க. மண்ணான மனுஷனாகிய பெஞ்சமின் இப்பொழுது எங்களுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பார். நான் அப்செட் ஆக மாட்டேன். அது வேதத்தோடு ஒப்பான வார்த்தைகள். இந்த 2 வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது அது எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குகிறது. மண்ணான மனுஷனே, இனி பலவந்தன் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். திரும்பவும் பாருங்கள், திக்கற்ற பிள்ளைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். யாரால்? பலவந்தமுள்ள மனிதர்களால், பணக்காரர்களினால். ஆனால் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், இந்த பலவந்தமான மக்கள் தாங்கள் மண்ணான மனுஷர் என்பதை அறிந்து கொண்டு, ஆண்டவரே
எங்களுக்கு நீர் நீதியை தாரும், நீதியை தாரும். தேவன் நீதி நியாயம் செய்வார், அவருடைய நேரத்தில் காலத்தில் தண்டனையையும் கொடுப்பார். அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சங்கீதம் 7:11 தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அதையும் நீங்கள் கோடிட்டுக் கொள்ளலாம் உங்களுடைய பைபிள்ல. இந்த பாடங்கள் மூலமாக உங்களுடைய வேதம் சிவப்பு நிற பேனாவில் அநேக இடங்களில் கோடிடப்பட்டிருக்க வேண்டும். சில வேத பக்கங்களில் உங்களுடைய கண்ணீர் துளிகள் விழ வேண்டும். அப்பந்தான் சொல்லலாம், நாங்கள் வேதத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம், வேதம் எங்களை உடைத்து கொண்டிருக்கின்றது. கண்ணீர் எதுவும் சிந்தப்படாவிட்டால் நாங்கள் உண்மையாகவே வேதத்தை வாசிக்கவில்லை. வேதத்தின் தேவன் கண்ணீர் சிந்தும் தேவன். இறுதியில் அவர் தம்முடைய இரத்தத்தை கூட சிந்தினார். அதை மறந்துவிட வேண்டாம், நானும் அதை மறந்துவிடக் கூடாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. லூக்கா 18 ஆண்டவர் ஒரு உவமையை எடுத்து சொன்னார். அந்த உவமையின் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நீதி செய்வார். இதில் கவனிக்க வேண்டிய 2 முக்கிய வார்த்தைகள் இரவும் பகலும். ஆண்டவரே எங்களுக்கு நீதி வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும் மக்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார்? நீதி நியாயம் செய்வார். ஆனால் அந்த நேரத்திற்காக நாங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அந்த நீதி நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கென்று ஒரு நேரம் இருக்கு. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். எங்களை கொடுமைப்படுத்தவர்கள் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் ஒரு கால நேரத்தை கொடுக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அடிய கொடுக்கத்தான் போகிறார். அது வரைக்கும் பொறுமையாக நாங்கள் காத்திருக்க வேண்டும். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 6:10 அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழ் அநேக தேவ மக்கள் கொல்லப்பட போகிறார்கள், இரத்த சாட்சியலாக மறிக்கப் போகிறார்கள். இறந்தவர்கள் உடைய ஆத்துமா பரலோகத்தில் ஒரு ஜெபத்தை செய்து கொண்டிருக்கின்றது. என்ன ஜெபம்? வெளிப்படுத்தல் 6:10. அவர்கள், அதாவது சிறை சேதம் செய்யப்பட்டவர்கள், இரத்த சாட்சியலாக மறித்தவர்கள் ஒரு குரலோடு செய்யும் ஜெபம். பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடி இருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அந்த மகா சத்த குரல் இன்று கூட பரலோகத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், உலகத்தின் அநேக பாகங்களில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், கடத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் நேரத்தில் பரலோகத்தில் இந்த குரல் எழும்பிக் கொண்டே இருக்கின்றது. ஆண்டவரே, எப்பொழுது நீர் நியாயம் தீர்க்க போகிறீர்? எப்பொழுது நீர் பழி வாங்க போகிறீர்? அதற்கான பதிலும் கொடுக்கப்பட்டது. அந்த எண்ணிக்கை பூர்த்தி அடையும் பொழுது, இரத்த சாட்சிகளின் எண்ணிக்கை பூர்த்தி செய்யப்படும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய விதத்தில் செயல்பட போகிறார். நீதியுள்ள தேவன். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு பொறுப்பு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இந்த ஒரு வசனத்தை வைத்து எங்கள் பொறுப்புகளை 3 விதத்தில் எடுத்து சொல்ல முடியும்.
3 செயல் வினைகள். திரும்ப அந்த சிவப்பு பேனா கையில இருக்கா? ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள். படியுங்கள் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். நியாயத்தை தேடுங்கள். தேடுங்கள் என்ற வார்த்தை கோடிடப்பட்டிருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, ஆதரித்து என்ற வார்த்தை கோடிடப்பட்டிருக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். 4 வார்த்தைகள். இந்த ஒரு வசனம் எங்களுடைய பொறுப்புகளை 4 விதத்தில் சுட்டி காட்டுகிறது. 5 என்று எடுக்கலாம் ஜெபத்தோடு. கண்டிப்பா நாங்க ஜெபிக்க வேண்டும். அதை வெளிப்படுத்தல் 6:10 பார்த்தோம். சோ இந்த நீதி நியாயம் வருவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய முதலாம் காரியம் என்ன? ஜெபிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 6:10. 2வது, நாங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, நாங்களும் இந்த தீமை செய்பவர்கள் செய்வதை போல் நாங்களும் செயல்படக்கூடாது. நாங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, நாங்கள் நியாயத்தை தேட வேண்டும். நியாயத்தை தேட வேண்டும். அதன் அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் எந்த நீதிமன்றத்துக்கு போகலாம், நாங்கள் எந்த சட்டத்தரணியை நாங்கள் அணுகலாம் நீதியை பெற்றுக்கொள்வதற்கு பூமியில். அது 3வது. நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள். அது 4வது. ஆதரிக்க வேண்டும். அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் துணையாக இருக்க வேண்டும். அவர்கள் பக்கத்தில் நாங்கள் உட்கார்ந்து அவர்களுடைய கண்ணீரை நாங்கள் துடைக்க வேண்டும். அவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும். 5வது, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். விசாரியுங்கள் என்று சொன்னால், எங்களால் செய்யக்கூடிய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களால் செய்யக்கூடிய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். இப்ப சொல்லுங்க பார்ப்போம். கடைசியாக நீங்கள் ஏசாயா 1:17 ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்டீர்களா? இந்த 5 பொறுப்புகளையும் உங்களுக்கு யாராவது சுட்டி காட்டினார்களா? நான் சொல்லக்கூடிய திட்டவட்டமான பதில் இல்லை என்ற பதில். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஊழியத்தில் யார் ஈடுபட விருப்பப்படுவாங்க? யார் விருப்பப்படுவாங்க? இது எங்களுடைய கடமை. இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகள். 5 பொறுப்புகள். ஜெபியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஆதரிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும். இந்த 5லும் நாங்கள் எல்லாரும், நான் உட்பட, குற்றவாளிகள். எங்களுக்கு ஏன் இந்த வீண் வம்பு என்ற முறையில் நாங்கள் செயல்படுகிறோம். நான் ஏன் போய் என் தலையை இதுக்குள்ள போடுவான்? எனக்கு இருக்கிற தலைவலியலே போதாதா? நான் ஏன் இதுக்குள்ள போய் தலையை போடணும்? நான் இதை விசாரிக்க வேணும்? நான் ஏன் நீதிமன்றத்துக்கு போக வேணும்? நான் ஏன் ஒரு சட்டத்தரணியை தேடிக்கொண்டு போக வேணும்? எங்கிருந்து பணம் எல்லாம் வரப்போகுது? எனக்கு ஏன் இந்த வீண் வம்பு? அந்த முறையில் தான் நாங்கள் பொதுவாக செயல்படுகிறோம். ஏசாயா 1:17. பாத்தீங்களா? வேதத்தை ஆழமா படித்தா அப்படி அது ஒரு புல்லட் மாதிரி வந்து எங்களை குத்தி கொண்டே இருக்கும். ஒரு பட்டயத்தை எடுத்து யாரோ எங்கள் உள்ளத்தை திருக்குகிறது போல அந்த அனுபவம் எங்களுக்கு வரும். அது வர வேணும். அதுதான் உண்மையான வேத படிப்பு. இப்போ அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 103:7. இதை வைத்தே ஒரு பெரிய பிரசங்கத்தை நாங்கள் கொடுக்கலாம். இந்த ஒரு வசனம், அவர் தேவன் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். 2 முக்கிய வார்த்தைகள். இதன் வித்தியாசத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழிகள், தேவனுடைய கிரியைகள். கவனமாக சொல்லிக் கொடுங்கள். தேவனுடைய வழிகள் ஒரே ஒரு மனிதனுக்கு தான் காண்பிக்கப்பட்டது, மோசேக்கு. தேவனுடைய கிரியைகளை எல்லா மக்களும் பார்த்தார்கள்.
தேவனுடைய செயல்களை. இன்றும் அதைத்தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். எங்களுடைய எல்லா சபைகளையும் எடுத்து பாருங்க, தேவ கிரியைகளே எல்லாரும் பார்க்கிறாங்க. தேவ வழிகளை அறிந்து கொள்பவர்கள் வெகு சிலரே. தேவ வழிகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். அதன் அர்த்தம் என்ன? அது ஒரு ஜெபத்தோட ஆரம்பமாகிறது. யாத்ராகமம் 33:13. ஏனென்றால் தேவ வழிகள் யாருக்கு காண்பிக்கப்பட்டது? மோசேக்கு. அப்ப நாங்கள் மோசேயின் சரித்திரத்தை கொஞ்சம் வாசித்து பார்க்க வேண்டும். யாத்ராகமம் 33:13 என்ன சொல்லப்பட்டிருக்கு? உம்முடைய மோசே ஜெபிக்கிறார், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். சிவப்பு நிற பேனாவை எடுத்து கோடிட்டுக் கொள்ளுங்கள். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், எனக்கு கற்றுத்தாரும். உம்முடைய வழியை எனக்கு கற்றுத்தாரும். மோசே ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் ஆழமான ஆவிக்குரிய ஜெபங்கள். ஆசீர்வாதம் என்ற வார்த்தை ஒரு இடத்திலும் நீங்கள் காண முடியாது. நாங்க தான் ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை பெரிதளவில் பாதிக்கிறோம். இப்படி யார் ஜெபிக்கிறது? ஆண்டவரே, நான் உம்மை இன்னும் அதிகமாக அறிய வர வேண்டும், உம்முடைய பார்வைக்கு முன்பாக நான் கிருபை பெற வேண்டும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அந்த ஜெபத்தை மோசே செய்தபடியால் தேவ வழிகள் மோசேக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இப்ப அடுத்த ஸ்லைடை பாருங்கள். அடுத்த ஸ்லைடில் இந்த தேவ வழிகள் என்பதை நாங்கள் உங்களுக்கு அதன் அர்த்தத்தை காண்பிக்க போகிறோம். அதற்கு முன்பு இன்னும் ஒரு ஜெபம். சங்கீதம் 25:4. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். அருமையானவர்களே, உங்களுடைய ஜெபஜீவியம், என்னுடைய ஜெபஜீவியம் ஆழமாக்கப்பட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து அதை நாங்கள் நேரடியாக ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபித்தால் மோசேக்கு ஆண்டவர் செய்த காரியத்தை உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார். ஆனால் நாங்கள் இப்படி ஜெபிக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. யார் இப்படி ஜெபிக்கிறா இன்னைக்கு? சங்கீதம் 25:4. உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும். மோசே இந்த ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது சரித்திரத்தின் அடிப்படையில் மோசேயின் வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொண்டால் இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் சொல்லலாம். தேவ வழிகள் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய சட்டங்களை தேவன் மோசேக்கு எடுத்து காண்பித்தார். 10 கற்பனைகள் உதாரணமாக. தேவனுடைய சட்டங்கள், அவருடைய நிர்வாகத்தின் செயல்முறை, the divine administration. தேவன் எப்படி செயல்படுகிறார், அவருடைய நிர்வாகம் எப்படிப்பட்டது, அதை மோசே அறிந்து கொண்டார். அவருடைய ஆட்சியின் கொள்கைகள், the principles of his governance, அதையும் மோசே கற்றுக்கொண்டார். அவருடைய விடுதலையின் நிபந்தனைகள், ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிபந்தனைகள் உண்டு. அந்த நிபந்தனைகள் என்ன? அது தேவனுடைய வழிகள். மாத்திரமல்ல, தேவனுடைய ரகசியங்கள். வேற எந்த மனுஷனுக்கும் காண்பிக்கப்படாத ரகசியங்களை ஆண்டவர் மோசேக்கு காண்பித்தார். நானும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய வழிகளை எனக்கு காண்பியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். அப்படி நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஆழமாக ரகசியமாக எப்படி செயல்படுகிறார், அவருடைய கொள்கைகள், அவருடைய செயல்முறை,
அவருடைய சட்டங்கள், அவருடைய நிபந்தனைகள், அவருடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிய போகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இப்பொழுது நாங்கள் தேவ கிரியைகளை பார்க்க வேண்டும். தேவ வழிகள் மோசைக்கு மாத்திரம், தேவ கிரியைகள் எல்லா மக்களுக்கும். தேவ கிரியைகள் என்று சொன்னால் வெளியரங்கமாக பார்க்கக்கூடிய காரியங்கள். வெளியரங்கமாக மக்கள் எதை பார்த்தார்கள்? தேவனுடைய அற்புதங்களை பார்த்தார்கள், தேவனுடைய அதிசயங்களை பார்த்தார்கள். உதாரணம், எகிப்தின் மேல் விழுந்த வாதைகள், 10 வாதைகள், அதை எல்லா மக்களும் பார்த்தார்கள். சிவப்பு சமுத்திர விடுதலை எல்லா மக்களும் பார்த்தார்கள், அனுபவித்தார்கள். மன்னாவினால் வனாந்திரத்தில் போஷிக்கப்படுதல் எல்லாரும் அனுபவித்தார்கள். தண்ணீர் இல்லாத இடத்தில் ஆண்டவர் எப்படி தண்ணீரை கொடுத்தார், அதையும் எல்லா மக்களும் பார்த்தார்கள். சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுதல், சுதந்திர தேசத்தை கைப்பற்றுவதற்காக சத்துருக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். 31 ராஜாக்கள் கொல்லப்பட்டார்கள். அதை மக்கள் கண்ணால் பார்த்தார்கள். தேவக்கிரியைகள். அடுத்த ஸ்லைடில் இன்னும் ஒரு காரியம் உண்டு. கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுதல், அதையும் மக்கள் பார்த்தார்கள். நல்ல நிலத்தை பார்த்தார்கள், வெவ்வேறு விதமான செழிப்புள்ள இடங்களை பார்த்தார்கள், நதிகளை பார்த்தார்கள். சோ மக்கள் எதை பார்த்தார்கள்? தேவனுடைய அதிசயங்களை. மோசே எதை அனுபவித்தார்? தேவனுடைய வழிகளை. சோ நீங்கள் எந்த கூட்டத்துல இருக்கிறீங்க? மற்றவங்க பார்க்கிற அதிசயங்களையா நீங்களும் பார்க்கிறீங்க? இல்லாவிட்டால் ஆண்டவர் தனிமைப்படுத்திய மனிதன் மோசே, அவருக்கு தேவன் தனிப்பட்ட முறையில் காண்பித்த தம்முடைய ஆழமான ரகசியங்கள். நான் அதைத்தான் வாஞ்சிக்கிறேன். இப்பொழுது 8ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். சங்கீதம் 103:8. தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் தெரிந்திருந்தால் போதும். இந்த ஒரு வசனம் இன்னும் 2 இடங்களில் அப்படியே சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 103:8ஆம் வசனம் யாத்ராகமம் 34:6 சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 86:15 சொல்லப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் நான் ஒரு பிரசங்கத்தை பார்த்தேன். அதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு God in a few words. எவ்வளவு அருமையான தலைப்பு! God in a few words. தேவனை சின்ன குட்டி வார்த்தைகளினால் விளக்க வேண்டும் என்றால் சங்கீதம் 103:8. இங்கே நாங்கள் தேவனை குறித்த உபதேசத்தை பார்க்க போகிறோம். தேவ குணம் என்ற தலைப்பின் கீழ் தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த ஒரு வசனத்தில் கிட்டத்தட்ட 4 காரியங்கள் தேவனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. 103:8. நீங்கள் யாருக்காவது தேவனை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்க உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்தால் முழு பைபிளையும் புரட்டி எடுத்து சொல்ல அவசியம் இல்லை. இந்த ஒரு வசனத்தை வைத்து நீங்கள் மிக தெளிவாக ஆழமாக ஒருவருக்கு தேவ குணத்தை எடுத்து சொல்ல முடியும். சோ தேவ குணம் எப்படிப்பட்டது? முதலாவதாக மனதுருகும் தேவன். ஆங்கிலத்தில் கம்பேஷன் என்ற வார்த்தை. He is the compassionate God. மனதுருகும் தேவன். அதற்கு நீங்கள் இன்னும் வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்காக பரிதபிக்கும் தேவன், எங்களை விசாரிக்கும் தேவன், எங்களுக்கு நன்மை செய்யும் தேவன். மத்தேயு 9:36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து, ஜனத்தை பார்த்து மனதுருகினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, சுவிசேஷ புத்தகங்களில் இன்னும் கிட்டத்தட்ட 5-6 இடங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனதுருகும் தேவன். இன்று உங்களுடைய நிலைமையை பார்த்து அவர் கண்ணீர் சிந்துகிறார்.
உங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். உங்களை அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கிறார் என்று சொன்னால், எப்படி இருக்கிறீங்க, என்ன உதவியை நீங்கள் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறீங்க என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். உங்களுக்காக நன்மை செய்ய காத்திருக்கிறார். இதுதான் எங்கள் தேவன். பிசாசு வந்து தான் எல்லாத்தையும் குழப்புறான். பிசாசு வந்து எங்கள் தேவ குணத்தை குறித்து அவன் வித்தியாசமான காரியங்களை எடுத்து சொல்றான். இரண்டாவதாக, அவர் இரக்கமுள்ள தேவன். God of mercy, இரக்கமுள்ள தேவன். அதன் அர்த்தம் என்ன? தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய நேரத்தில் மன்னிப்பு கொடுக்கப்படுதல். கர்த்தர் நாம் அனுபவிக்க வேண்டிய பாவ தண்டனையை தம்மேல் சுமந்தார். நம்ப முடியாத சத்தியங்கள், நம்ப முடியாத நற்செய்திகள். எங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் எங்கள் பாவத்தின் காரணமாக. அதற்கு பதிலாக மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. எங்கள் சபைக்கு முஸ்லிம் மதத்திலிருந்து ரட்சிப்படைந்த ஒரு சகோதரி வந்தார்கள். அவர்களுடைய ரட்சிப்பின் சாட்சி ஒரு மிக மிக அருமையான அதிசயமான ரட்சிப்பின் சாட்சி. அவர்களுக்கு ஒரு மாமா இருந்தார்கள், ஒரு மிகவும் ஞானமுள்ள மாமா. அப்ப இந்த சகோதரி இஸ்லாமிய மதத்தில் இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை அவதானித்து ஒரு முடிவுக்கு வந்தார். என்ன முடிவு? இந்த கிறிஸ்தவர்கள் துணிகரமாக பாவம் செய்யறாங்க, பிறகு ஆலயத்துக்கு போய் மன்னிப்பு கேட்கிறாங்க, மன்னிப்பை பெற்றுக்கொள்றாங்க, பிறகு திரும்பவும் போய் பாவம் செய்யறாங்க. இது எப்படிப்பட்ட தேவன் என்று அவட மனதில் பெரிய சந்தேகங்கள். அப்ப இந்த சகோதரி அந்த மாமாவிடம் போய் கேட்டார்கள், இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படி செய்யறாங்க? துணிகரமாக பாவம் செய்யறாங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்கிறாங்க, மன்னிப்பை கொண்டார்கள் என்று சொல்றார்கள், அப்புறம் திரும்பவும் போய் பாவம் செய்யறாங்க. இதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப அந்த மாமா சொன்னார், உனக்கு தெரியாது, கிறிஸ்தவர்களுடைய தேவன் மன்னிக்கும் தேவன். எங்கள் தேவன் மன்னிக்கிறது இல்லை. அதனால்தான் நாங்கள் பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரமும் எங்களுக்கு அடிவனும். எங்கள் தேவன் எங்கள் அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டார். கிறிஸ்தவர்களுடைய தேவன் மன்னிப்பு கொடுக்கிறார். அதுதான் வித்தியாசம். அந்த ஒரு வார்த்தை, மாமாவினால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அந்த சகோதரியின் உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியது. இதை நான் இன்னும் விசாரிக்க வேண்டும். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லா தெய்வங்களும் ஒன்று என்று சொல்றாங்க தானே, இருக்க முடியாது. அல்லாஹ் மன்னிக்க மாட்டாரே, ஆனா கிறிஸ்தவர்களுடைய தேவன் மன்னிக்கிறாரே, அப்ப அதுலயே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கே என்று அந்த சகோதரி சிந்திக்க ஆரம்பித்தார். அதுதான் அவளுடைய ரட்சிப்பின் ஒரு படி, ஒரு முதல் படி. இன்னும் அநேக படிகளை அவர்கள் எடுக்க வேண்டியதாக இருந்தது, ஆனால் அது ஒரு முக்கியமான படி. தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய இடத்தில் எங்களுக்கு மன்னிப்பு. ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தண்டனையை தம்மேல் சிலுவையில் சுமந்தார். அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. நாங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் மூலமாக அல்ல. அது முட்டாள்தனமான சிந்தனை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக மரித்த அந்த மரணத்தின் மூலமாக எங்களுக்கு மன்னிப்பு வருது. அது தேவனுடைய மாபெரும் இரக்கம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் இந்த இரக்கத்தை ஸ்பர்ஜன் என்ற பிரசங்கியார் விளக்கும் பொழுது அதை இவ்விதமாக அவர் பிரித்தார். தப்புவிக்கும், விடுதலை செய்யும் இரக்கம். ஆங்கிலத்தில் ஸ்பேரிங், அதாவது எவ்வளவோ கொடுமைகள் எங்களுக்கு வந்திருக்க வேண்டும், அதிலிருந்து இந்த இரக்கம் எங்களை தப்புவித்தது, எங்களுக்கு விடுதலையை கொடுத்தது. மாத்திரமல்ல, ஸ்பர்ஜன் பிரசங்கியார் சொன்னார், இந்த இரக்கம் அழைக்கும் இரக்கம். எப்பொழுதும் எங்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்குது. பாவியே என்னிடத்துல வா, பாவியே என்னிடத்துல வா, என்னிடத்தில் மன்னிப்பு இருக்கு, என்னிடத்தில் இரக்கம் இருக்கு, பாவியே என்னிடத்தில் வா என்று திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைக்கும் இரக்கம்.
மூன்றாவதாக ஸ்பர்ஜன் பிரசங்கியார் சொன்னார், இது காக்கும் இரக்கம். இந்த இரக்கம் எங்களை பாதுகாக்கின்றது. எவ்வளவோ குழிகளுக்குள் நாங்கள் விழுந்திருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த குழி உபதேசத்தின் கீழ் 10 குழிகளை நாங்கள் பார்த்தோம். 10 குழிகள். அந்த குழிகளில் விழாதபடிக்கு இந்த இரக்கம் எங்களை காத்து கொள்கிறது. மாத்திரமல்ல, இந்த இரக்கம் ஆறுதலின் இரக்கம், எங்களை ஆறுதல் படுத்தும் இரக்கம். இறுதியில் இது நித்திய இரக்கம். ஏனென்றால் இந்த இரக்கத்தின் காரணமாகத்தான் நாங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியும். தேவ இரக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியும். நற்கிரியைகள் மூலமாக அல்ல, ஒருபோதும் இல்லை. அதனால் தான் சங்கீதக்காரன் இப்படி ஜெபித்தார். சங்கீதம் 51:1, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரி. எவ்வளவு பொருத்தமான ஜெபம்! நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஜெபம். ஆண்டவருடைய மிகுந்த இரக்கங்களின் காரணமாகத்தான் நாங்கள் மன்னிக்கப்படுகிறோம். அதை குறித்து நாங்கள் எந்த விதத்திலும் எங்களை பாராட்ட முடியாது. மண்ணான மனுஷனே, நீ எப்படி பாராட்ட முடியும்? நீ பாவி, பயங்கர பாவி, நரகத்துக்கு செல்ல வேண்டிய பாவி. ஆனால் தேவனுடைய மிகுந்த இரக்கங்களின் காரணமாக நாங்கள் மன்னிக்கப்படுகிறோம். ஒன்று, அவர் மனதுருகும் தேவன். இரண்டாவது, அவர் எங்களுக்காக இரங்கும் தேவன். மூன்றாவதாக, நீடிய சாந்தமுள்ள தேவன். சாந்தமுள்ள தேவன் என்று சொன்னால் அதன் அர்த்தம் பொறுமை. அவர் பொறுமை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். பாவி மனம் திரும்பும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருப்பார். தம்முடைய தேவ கோபாக்கினியை எங்கள் மேல் அனுப்பாமல் அதை தடை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த நல்ல வசனம் 2 பேதுரு 3:9, ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். சிவப்பு பேனாவை எடுத்து அந்த 2 வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள். நீடிய பொறுமை. எந்த பாவியும் அழியக்கூடாது. அந்த பாவி மனம் நொந்து மனம் திரும்பி ஆண்டவரிடம் வந்து அவருடைய இரக்கத்தை பெற்று, கிருபையை பெற்று, மன்னிப்பை பெற்று, பாவ மன்னிப்பை பெற்று, நித்திய ஜீவனை பெற்று மாற்றமடைய வேண்டும் என்று பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். நீடிய சாந்தமுள்ள தேவன், பொறுமையுள்ள தேவன். உடனே அடிவிழாது, உடனே அடிவிழாது. ஆண்டவர் காத்திருக்கிறார் நாங்கள் அவரிடம் திரும்பும் வரைக்கும். அடுத்த ஒரு ஸ்லைடை மாத்திரம் பார்ப்போம், நேரம் சென்று விட்டபடியால். இந்த ஒரு இதை நாங்கள் அடுத்த முறை பார்க்க போறோம். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் விளக்குவதற்கு. நாங்கள் இப்பொழுது ஜெபித்து இந்த பாடத்தை 6ஆம் பகுதியை அடுத்த வாரம் பார்ப்போம். ஜெபித்த பிறகு உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும் அபிப்பிராயங்கள், கேள்விகளை கேட்பதற்கு. இந்த அருமையான சங்கீதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவோ வாரங்களை எடுத்து ஆழமாக ஒவ்வொரு வசனத்தையும் துண்டு துண்டாக பிரித்து பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு கற்றுக்கொண்டு வருகிறோம். மண்ணான மனுஷனே என்பதை நாங்கள் மறவாமல், நாங்கள் தூசிக்கு திரும்ப செல்ல போகும் மனிதர்கள், ஆனாலும் தேவ சாயலில் படைக்கப்பட்டபடியால் எங்களுக்கு கௌரவம் கொடுக்கப்பட்டுள்ளது. உம்முடைய முகத்தை நாங்கள் தரிசிப்போம். உம்முடைய சாயலில் மாற்றம் அடைய போகிறோம். இந்த மாபெரும் நம்பிக்கைக்காக நன்றி. இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கட்டா தேசத்திலிருந்து அதிகாலையில் 3 மணிக்கு எழும்பி எங்களோடு இந்த பாடத்தில் கலந்து கொண்ட அந்த சகோதரியை நீர் விசேஷித்த விதத்தில் ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை மிக தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய
இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமென். ஆமென்.